ஆமாம் ஆமாம் பார்த்தோம். இன்னைக்கு அவரோட பேச்சு எப்படிங்க? அதை பத்தி தெறிக்க விட்டுட்டாங்க. 2026 தளபதி தான் ஆட்சி பிடிப்பாங்க. இது எதிர்க்கட்சிக்கு நாங்கள் கொடுக்குற பெரிய சவால். இல்லைங்க, முதல் வாட்டியே களத்துக்கு வந்து போராட்டத்தை தொடங்கிட்டாரு. ஆமா. அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெற்றிகரமாக தான் இருக்கும். அதுக்கு தடையில்லை. இதோட பெருசாக இருக்கும். நீங்கள் இன்னும் எதிர்பார்ப்பீங்க, நிறைய விஷயங்களை எதிர்பார்ப்பீங்க. தெறிக்க விட போகிறாங்க. எந்த மாவட்டத்துல வந்திருக்கீங்க? தூத்துக்குடி மாவட்டம். தலைவர் பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா? இல்லை, நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்திலிருந்து மாவட்ட செயலாளர் எஸ்டிஆர் சாமுவேல் ராஜன்னா கூட வந்திருக்கோம். நாங்கள் தலைவர் விஜய் ஒரு களத்துக்கு வந்து முதல் வாட்டியே ஒரு போராட்டத்தில் வந்து இறங்கிட்டாரு. இன்னைக்கு போராட்டம் எப்படி இருந்தது? எப்படி அவரோட பேச்சு எப்படி இருந்தது? நீங்களே பார்த்தீங்களா, ரொம்ப உணர்ச்சிகரமாக இருந்தார் அவர் வந்து அந்த வழி, அந்த இறந்த குடும்பத்துடைய வழி அவர் உணர்ந்தார். ஏன்னா இப்போ தான் அவங்களெல்லாம் சந்திச்சார். அந்த வழியை உணர்ந்து தான் வந்து இந்த மாபெரும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தமிழகம் நடக்கும். இனியும் வந்து ஆளும் அரசு வந்து எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு போயிடலாங்கிற நிலைமை உனி நடக்காது. உனி இப்போ தற்சமயத்தில் வந்து தமிழகத்துடைய எதிர்க்கட்சி டிவிகேவாக இருக்குது. எதிர்க்கட்சி தலைவராக தளபதி விஜய் தான் இருக்கிறாரு. வரக்கூடிய காலங்களில் அடுத்த ஆட்சியில் கண்டிப்பாக தளபதி முதலமைச்சர் ஆவார். இந்த மக்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், நல்ல மாற்றம் கிடைக்கும் நம்பிக்கை எங்களுக்கு இன்றைக்கி வந்திருக்குது.